வணக்கம். இன்றைய பதிவு ரொம்ப முக்கியமானது. நான் ராஜன் பேசுகிறேன். இன்றைய தொகுப்பு என்னன்னா, இந்த பதிவில் செய்வினையிலேருந்து எப்படி நம்ம தற்காப்பு செய்து கொள்வது அப்படின்னு தான் இந்த பதிவு, இன்றைய உள்ள பதிவு. பெரும்பாலும் என்ன நடக்குதுனாக்கா, இந்த செய்வினையிலேருந்து ரொம்ப பேர் பல மாதிரியான பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. வசியம் கூட அதில் மாட்டிக்கிறாங்க. இப்போது என்னன்னாக்கா, சில பேர் மாந்திரிகம் போய் பார்ப்பாங்க, கோயில் குருக்கள் சாமியாரே போய் பார்ப்பாங்க, இந்த மாதிரி தாயத்தை கட்டிக்குவாங்க. ஆனால் அந்த தாயத்துக்குள்ளே என்ன செஞ்சாங்கன்னு யாருக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் நமக்கே எப்படி தற்காப்பு செய்யணும் அப்படின்னு ஒரு தாயத்தை இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வருகிறேன். தாயத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நிறையா மூலிகை, பல விஷயங்கள்லாம் இந்த தாயத்தில் செலுத்தலாம், நுழைத்தலாம், அணையலாம். இதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொன்னாக்கா, தீய சக்தியிலேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியது, நம்மளே தற்காப்பு பண்ணிக்கக்கூடிய ஒரு தாயத்து தான் நான் இப்போ இன்றைக்கி இந்த பதிவில் சொல்ல வரேன். எப்பேற்பட்ட செய்வனை கூட நம்மளை ஒன்றும் தாக்கிட முடியாத அளவுக்கு ஒரு இயற்கை சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம இந்த தாயத்தில் செலுத்து போட்டு வச்சுருந்தோம்னா, நம்ம அணைஞ்சோம்னா எதுக்குமே நம்ம மசியாமல் இருப்போம். சரிங்களா? நம்ம இனிமேல் பயப்பட தேவையில்ல, யார் எந்த மந்திரவாதியும் போய் பார்க்க தேவையில்ல. நம்மளே பாதுகாக்கக்கூடிய ஒரு தாயத்து தான். சரி, இந்த விஷயத்துக்கு இப்போ வரேன். உதாரணமாக, இந்த தாயத்துக்குள்ளே நல்லா பெரிய தாயத்தா, இந்த மாதிரி சின்னது இல்லாமல் பெரிய தாயத்தா ஒன்று வாங்கிக்கிங்க. கேஷ் அண்ட் கேரியில் வாங்கிக்கிங்க. நாட்டு மருந்து கடையில் விற்கிது. என்னென்னா பொருள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னாக்கா, வெட்டி வேர், தர்பை புல், வெண்கடுகு, குங்குளியம், நாய்க்கடுகு, மருதாணி விதை, இத்தனை மூலிகை பொருளும் ஒரு தாயத்துக்குள்ளே அடைக்கிறதுக்கு முன்னால் விபூதி இருக்குல்ல, விபூதி, சந்தனம், மஞ்சள், அப்புறம் கல்லுப்பு, பச்சை கற்பூரம் ஒன்று அதுலேயும் நீங்கள் போட்டு வச்சுக்கணும். முக்கியமாக இந்த கருப்பு கயிறு இல்லாமல் சிகப்பு கயிறை மட்டும் பயன்படுத்துங்க. அது ரொம்ப நல்லதாகும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை அடைச்சிட்டு நல்ல ஒரு வெள்ளிக்கிழமை பார்த்து நம்ம குலசாமிக்கிட்ட வச்சு ஒரு நாள் நல்லா வணங்கிட்டு, மறுநாள், அதாவது வெள்ளிக்கிழமை பார்த்து நீங்கள் அதை அணையிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அப்புறம் நீங்கள் பாருங்கள், ஒரு வாரம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு தாயத்து நான் சொல்லுறேன். அது என்னன்னாக்கா, இந்த பூனை வணங்கி அப்படின்னு ஒரு வேர் இருக்குல்ல, அதாங்க அந்த கீழான் நெல்லி செடி இருக்குல்ல, அதோடைய வேர். அப்புறம் குப்பை மேனி வேர், அப்புறம் இந்த தர்பை புல், இந்த மாதிரி 3 விதமாக பச்சை கருப்பத்தோடு வைத்து அது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு தாயத்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த நல்ல வெள்ளிக்கிழமை பார்த்து நீங்கள் அணிந்திங்கன்னா ரொம்ப நல்லதாகும். அப்புறம் என்ன செய்யணுங்க, இந்த செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை நாள் வருதுல, அப்போ நீங்கள் அந்த பால் சாம்பிராண்டியில் நல்லா புகை கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த தாயத்தை ரொம்ப பலமாக இருக்கும், ரொம்ப சக்தியாக இருக்கும், நல்லா சுபிட்சமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்றைய பதிவுக்கு இந்த பதிவு நான் இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்த பதிவு இருந்தால் வரேன். சரிங்களா? பாய். வளம் பெற்று நலம் வாழ்க.